அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பெல்லாம் காதல் மட்டும்தான் உண்மை. எவன்டா அதுக்காக போராடுறான், உசுர விட்றான்? பிரச்சனைன்னா வேறு ஃபிகரை பார்த்து போயிட்டே இருக்கான். உண்மையாக லவ் பண்ணணுண்டா, கிடைச்சா பார்க்கணும், கிடைக்கலையா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காகலாம் ஏங்கிட்டு கிடந்தா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்டா. புரியுதா? இந்த ஃபிகர் மூலமாக நான் லிங்கத்தை அடிக்கணும்னு இருந்திருக்கு. அதான் நாங்கள் சொன்னப்பெல்லாம் எந்த ரவுடி கூடயும் நீங்கள் மோதலை. ஆனால் ஒரு ஃபிகருக்காக அவ்வளோ பெரிய ரவுடியவே அடிச்சிருக்கீங்க. பொண்ணுன்னு வந்துட்டாலே ஏதாவது செய்யணுண்டா, அதுதான் கெத்து. இல்லைன்னா வெத்து. பொண்ணுக்காக எதையும் செய்கிற உலகண்டா இது. அப்பன்னா அந்த பொண்ணை நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல கோச்சா? என்னது, ஏதாவது செஞ்சிருக்கலாமா? டேய், என்னடா டபுள் மீனிங்கில் பேசுகிற? டேய், இப்போ புதுசாக சட்டமே வந்திருக்குடா. என்ன சட்டம் கோச்சா? டேய், முன்னெல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை 10 வருஷம். ஆனால் இப்போது 14 வருஷம். முன்னெல்லாம் 12 வயசுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணால் 20 ஆண்டு கடுங்காவல் இல்லைன்னா ஆயுள் தண்டனை. ஆனால் இப்போது மரண தண்டனடா. முன்னெல்லாம் கூட்டா சேர்ந்து கற்பழிச்சா ஆயுள் தண்டனை தான், இப்போ மரண தண்டனை. அது மட்டும் இல்லைடா, முன்னெல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்தாலே 3 ஆண்டு தான் ஜெயில். இப்போ எவ்வளோ தெரியுமா? 5 ஆண்டு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா சூப்பரான சட்டம் தான் போட்டிருக்காரு கோச்சா. ஏன் கோச்சா, எல்லாத்துக்கும் மேலே இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுற தொல்லை தான் நிறைய இருக்கே கோச்சா. அதுக்கு ஒரு தண்டனையும் கிடையாதா? இல்லைன்னு யாருடா சொன்னா? முன்னெல்லாம் எதுவுமே கிடையாதே கோச்சா. இப்போ அதுக்கும் சேர்த்தே வந்துருச்சு. வாட்டி ஃபாலோ பண்ணால் 5 வருஷம் ஜெயிலு, மறுபடியும் ஃபாலோ பண்ணால் 7 வருஷம் ஜெயிலு. புரிஞ்சதா? ஏனே, இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க? டேய், நான் எங்கடா ஃபாலோ பண்ணேன்? லவ் தானடா பண்ணினேன். லவ்வுக்கெல்லாம் தண்டனை கிடையாதுடா. நல்ல வேலை கோச்சா, தப்பிச்சிட்டிங்க. டேய், நல்லா கேட்டுக்கங்க, தப்பிச்சது மட்டுமில்லை, கொஞ்ச நாளைக்கு யாரும் வெளியில் தலை காட்ட வேணாம். புரியுதா? ஓகே கோச்சா. ஆஹா, பார்த்ததுமே காதல், அப்புறமா மோதல், இப்போ புலம்பல். ஆஹா, லவ் பண்ணின ஃபிகர் போச்சே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.